நீ பார்க்குறிய சந்திரன் சூரியன் இது ரெண்டும் அவனுடைய கண்கள். அவனுடைய நாபிக்கமலம் எது தெரியுமா? இந்த ஆகாயம்தான் அவனுடைய நாபிக்கமலம். இது எல்லாமே அவனுக்குள்ள வியாபிச்சு இருக்கு. நீ அப்படியே கண்ணை மூடின்னு அவனை தியானம் பண்ணு. இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நினச்சிக்கோ. இங்கே இருக்கக்கூடிய ஆழமான கடலை நினச்சிக்கோ. ஆகாயத்தை பாரு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலை முகடு எல்லாத்தையும் நினச்சிக்கோ. இதெல்லாம் யாரு நீ நினைக்கிற? இது எல்லாமே அந்த பிரம்மன்தான்ப்பா. அதாவது பரீட்சத்துக்கு சொல்ல சொல்ல சுகபிரம்மே கண்ணால் ஜலம் விடுறாராம் அந்த ரூபத்தை சொல்லும்போது. அப்பேற்பட்ட ரூபத்தை நீ நினச்சுட்டே இரு அப்படின்னு சொல்ற. இப்போ பரீட்சத்துக்கு நம்மளை மாதிரியே ஒரு கேள்வி வருது. சரி, பகவான் இப்பேற்பட்ட கருணை உடையவராக இருக்கார், இவ்வளோ பெருசாக இருக்கார், அவர் எதுக்கு இந்த மாதிரி படைக்கணும்? இந்த உலகத்தை படைக்கணும், அழிக்கணும்? நம்மளாம் எதுக்கு பறக்கிறோம்? நம்மளாம் எதுக்கு இறந்து போகிறோம்? ஏன் இந்த வாழ்க்கைங்கிறது என்ன? இந்த மாதிரி அவனுக்கு நம்மள மாதிரியே நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்து பல கேள்விகளை பரீட்சித்து சுகபிரம்ம ரிஷிகிட்ட கேட்குறான். அப்போது தவறான நேரத்தில் கஷ்யப ரிஷிக்கும் திதி தேவிக்கும் பிள்ளைகள் பறக்கிறான். தவறான நேரத்தில் கூடினதுனால ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற 2 அசுரர்கள் தோன்றா. அவளால் இந்த உலகத்துக்கு பல கஷ்டங்கள் உருவானது. தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாகவத கதைகள் பார்த்துன்னு வரோம். சுகபிரம்ம ரிஷி பரீட்சத்துக்கு கதையை சொல்லும்போது ஆரம்பத்தில் அந்த பிரம்மத்தை எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் எப்படி இந்த எல்லா உலகமும் உண்டானது எல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அதெல்லாம் நமக்கு சில இது புரிஞ்ச மாதிரி இருக்கும், சில இது புரியாத மாதிரி இருக்கும், சில இது அதிசூக்ஷ்மமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கேட்டுக்கணும். ஏன்னா பாகவதம்னு வரும்போது இது எல்லாமே வரிசையாக அவர் சொல்லிகிட்டே வரார். அவருடைய வாக்குலேருந்து வந்திருக்கு இது எல்லாமே. நம்ம முன்னாடியே பாகவதத்தோட பெருமைகளை பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னோம். என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் வாக்கு கொடுத்துருக்கான், இந்த பாகவதத்துக்குள்ளே நான் இருக்கேன், கிரந்தாவதாரமாக நான் இதுக்குள்ளே ஒரு அவதாரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அப்போது சுகபிரம்ம ரிஷி பரீட்சத்துக்கிட்ட அந்த பிரம்மமானது விராட் புருஷனாக இருக்குது, நீ பார்க்குறியே எதெல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியறதோ, இந்த பிரபஞ்சமானது எப்படி விரிஞ்சிருக்கு, காடு மலை சமுத்திரம் ஆகாயம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குற, பஞ்சபூதங்களை பார்க்குற, இதெல்லாம் என்னன்னு நினச்சின்னு இருக்கப்பா? இது எல்லாம் அந்த பிரம்மந்தான், இதெல்லாம் அந்த பகவான் தான். அவன்தான் எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கான். நீ பார்க்குறிய சந்திரன் சூரியன் இது ரெண்டும் அவனுடைய கண்கள். அவனுடைய நாபிக்கமலம் எது தெரியுமா? இந்த ஆகாயம்தான் அவனுடைய நாபிக்கமலம். இது எல்லாமே அவனுக்குள்ள வியாபிச்சு இருக்கு. நீ அப்படியே கண்ணை மூடின்னு அவனை தியானம் பண்ணு. இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நினச்சிக்கோ. இங்கே இருக்கக்கூடிய ஆழமான கடலை நினச்சிக்கோ. ஆகாயத்தை பாரு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலை முகடு எல்லாத்தையும் நினச்சிக்கோ. இதெல்லாம் யாரு நீ நினைக்கிற? இது எல்லாமே அந்த பிரம்மன்தான்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த உலகத்தை வர்ணிச்சுட்டே வர. அங்கே இருக்கிறவா எல்லாரும் அப்படியே உள்ளுக்குள்ளே அதை தியானம் பண்ணும்போது அவளால் அது முடியல. ஏன்னா அதை கண்டெயின் பண்ண முடியாது. அந்த பிரம்மத்தோட விஸ்தாரணத்தை நம்மளால் கண்டெயின் பண்ண முடியாது. அது சுகபிரம்ம ரிஷி புரிஞ்சுக்கிறார். கவலைப்படாதப்பா, அவன் பெரியவனுக்கு பெரியவன், சின்னவனுக்கு சின்னவன். அப்பேற்பட்ட பிரம்மத்தை உன்னால் அந்த மாதிரி கற்பனை பண்ண முடியல தெரியுமா? அந்த மாதிரி ஒரு தரிசனம் உன்னால் பண்ணிக்க முடியலன்னா ஒரு சின்ன குழந்தையாக கற்பனை பண்ணிப்பாரு. அது அழகாக பீதாம்பரம் கட்டின்னு இருக்கு, அவர் தலையில் ஒரு மயில் பீலி வச்சுன்னு இருக்கு, அதோடைய காலில் சங்கு சக்கரம் இருக்குது, அதோடைய உதடுகள் இளஞ்சிவப்பாக இருக்குது, அது கழுத்தில் வைஜெயந்திங்கிற மாலையை சூட்டின்னு இருக்கு, அது முகத்தில் அப்படி ஒரு தேஜஸும் அப்படி ஒரு பொலிவும் இருக்குது, முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்குது. அந்த மாதிரி நீ நினச்சிக்கோயேன் அப்படிங்கும்போது உருகி போய் அழறான். அவர் சொல்ல சொல்ல, அதாவது பரீட்சத்துக்கு சொல்ல சொல்ல சுகபிரம்மே கண்ணால் ஜலம் விடுறாராம் அந்த ரூபத்தை சொல்லும்போது. அப்பேற்பட்ட ரூபத்தை நீ நினச்சுட்டே இரு அப்படின்னு சொல்ற. இப்போ பரீட்சத்துக்கு நம்மளை மாதிரியே ஒரு கேள்வி வருது. சரி, பகவான் இப்பேற்பட்ட கருணை உடையவராக இருக்கார்,
இவ்வளோ பெருசாக இருக்கார், அவர் எதுக்கு இந்த மாதிரி படைக்கணும், இந்த உலகத்தை படைக்கணும், அழிக்கணும், நம்மலாம் எதுக்கு பறக்கிறோம், நம்மலாம் எதுக்கு இறந்து போகிறோம், ஏன் இந்த வாழ்க்கைங்கிறது என்ன, இந்த மாதிரி அவனுக்கு நம்மள மாதிரியே நம்மளுடைய பிரதிநிதியாக இருந்து பல கேள்விகளை பரீட்சித்து சுகபிரம்ம ரிஷிகிட்ட கேட்குறான். சுகபிரம்ம ரிஷி எல்லாத்தையும் ஆழ்ந்து கேட்டுக்கிறார், அவனுடைய கேள்விகள்லாம் கேட்குறார். அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்கப்படக்கூடிய கேள்வி, அதுக்கு பதில் சொல்லக்கூடியவர் எல்லாம் ஒரே நிலையில் இருக்கா. இது யாருக்குள்ளேயும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இதெல்லாம் நம் பொருட்டு ஏற்படுத்தப்பட்ட உரையாடல். இதை நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும். அப்போது சுகபிரம்ம ரிஷியை பார்த்து பரீட்சித்து கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஆமாம், அந்த பிரம்மமானது தன்னை விரிச்சிக்கும் தன்னை சுருக்கிக்கும். அது அப்படியே தன்னுடைய லீலைகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய ஜீவக்கோடிகள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே திரும்பியும் சேர்த்துக்கிறது. நீ பார்க்குறியே இந்த பிரபஞ்சம், இது கூட அதோடைய கனவுலேருந்து வந்தக்கூடியது, அதோடைய நினப்புலேருந்து உருவாகினது. இது எல்லாமே திருப்பியும் அதுக்கிட்டேயே போய் ஒடுங்கும். இதுதான் அது விதியாக வச்சுண்டு அது எல்லாத்தையும் லீலைகளையும் பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது அப்படிங்கிற கதையை, எப்படி நீர், ஆகாசம், அக்னி, வாயு இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு எல்லாம் சொல்கிறார். அப்போ பெருமாளுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மா உருவாரார். பிரம்மா உருவானவுடனே அவருடைய காதில் தபஹ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கறது. தபஸ் பண்ணுன்னு அர்த்தம். தபஹ அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மா தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணும்போது அவருக்கு முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து பெருமாள் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்துட்டு அவருக்கு 4 வேதங்களை கொடுக்குறார். 4 வேதங்களை பிரம்மாவுக்கு கொடுத்து, இதை வச்சுன்னு நீ சிருஷ்டி ஆரம்பி அப்படிங்கிறார். இந்த 4 வேதங்கள் அப்படிங்கிறது பெருமாளுடைய மூச்சுக்காற்று. பெருமாளுடைய மூச்சுக்காற்று தான் வேதங்களாக இருக்குது, சப்த பிரம்மமாக இருக்குது. இந்த சப்த பிரம்மத்திலிருந்து தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த சப்த பிரம்மத்திலேருந்து உருவானது தான். இந்த சப்த பிரம்மத்தோடைய ஸ்தூல வடிவம் தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் எல்லாத்தையும். அதை வச்சுட்டு பிரம்மா படைப்பு தொழிலை ஆரம்பிக்க சொல்கிறார். பிரம்மாவுக்கு அதுக்கப்புறம் எப்படி செயல்படுறதுன்னு தெரியல, அதையும் பெருமாளே அந்த ஞானத்தையும் கொடுக்குறார். இப்படியே அந்த படைப்பு தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகபிரம்ம ரிஷி விரிவாக சொல்லிகிட்டே வரார். இதே மாதிரி எல்லாத்தையும் படைத்த பெருமாள் திருப்பியும் பிரளயத்து மூலமாக எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கிப்பார். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா பரீட்சித்து, மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஒரு அபூர்வமான காட்சி கிடைச்சது. பிரளயத்தும் போது ஆளிலை மேலே பகவான் சின்ன குழந்தையா தன்னுடைய கட்டவரலை சூப்பிட்டு ஒரு திருக்கோலத்தை பார்க்குறார். இந்த உலகத்தை எல்லாத்தையும் தன்னுடைய வயத்தில் கர்ப்பத்தில் தாங்கிறத பார்க்குறார். இந்த காட்சியானது அவருக்கு எல்லா ஒரு ரகசியத்தையும் புரிய வச்சுது. எல்லாமே அதுக்கிட்டேயே ஒடுங்கிறது, எல்லாமே அதுக்கிட்ட இருந்து தான் விரியறது அப்படிங்கிறது தான் அதோட சத்தியம். இது எல்லாத்தையும் சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் இந்த பூமியானது எப்படி உருவாச்சு, இந்த பூமியில் பல்வேறு பிரஜைகளை உருவாக்குறார். எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கா, எல்லாரும் யாகங்கள் வேதங்கள் எல்லாரும் செழிச்சிருக்கு. யுகம் யுகமாக அந்த காலம் நகர்ந்துட்டு இருக்கு. அப்போது தவறான நேரத்தில் கஷ்யப ரிஷிக்கும் திதி தேவிக்கும் பிள்ளைகள் பிறக்கிறான். தவறான நேரத்தில் கூடினதுனால ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற 2 அசுரர்கள் தோன்றா. அவளால் இந்த உலகத்துக்கு பல கஷ்டங்கள் உருவானது. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான், எங்கெல்லாம் வேதம் ஒழிக்கிறதோ அந்த இடத்த எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறான். ரிஷிகளை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். வேண்டாத காரியங்கள் அத்தனையும் பண்ணுறான். எந்த இடத்துலையும் சத் விஷயங்கள் நடக்க விடாமல் பண்ணுறான். அவன் பண்ணக்கூடிய கொடுமையானது எல்லா பக்கமும் விரிஞ்சுட்டே போகிறது. பூமி தாயினால் அந்த பாரத்தை தாங்க முடியல. பூமியை எட்டி உதைக்கிறான். அந்த பூமியானது அதோடைய நிலையிலிருந்து தவறி போய் மகா சமுத்திரத்தில் போய் விழருது. பூமி ஆழ்ந்து கீழே போகிறது. அந்த பூமியில் இருந்தவா எல்லாரும் தவிச்சு போகிறா. இந்த விஷயம் இந்திரலோகத்துக்கு எல்லா பக்கமும் போனால் இந்திரன் எல்லாமே பயந்து போகிறான். ஹிரண்யாக்ஷன் பண்ணக்கூடிய அக்கிரமத்தை தாங்க முடியல தேவர்களால். எல்லாரும் போய் வழக்கம் போல வைகுண்டத்தில் போய்
பகவான் கிட்ட முறையிட ஆரம்பிக்கிறான். பகவான் அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வருது. அவர் என்ன பண்றார் அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம்.